மாடி செனை பிடிக்காம போறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப மினரல் மிக்சர் கொடுக்குறோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிராம் கொடுக்குறோம். அது போக வந்து நம்ம பூச்சி மாத்திரையை வந்து கரெக்டான டைம்ல கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாவே வந்து கரெக்டா செனை பிடிச்சிக்கும். அதிக வெயில கட்டுறதா இருக்கட்டும், மாட்டுக்கு சூடு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சுனாவே செனை பிடிக்கிற பிரச்சனை வரும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா உள்ளேயே கட்டி வச்சுக்க மாட்டோம். இப்ப செனை கண்ணு போட்டு ஒரு 3 மாசம் செனை ஊசி போடுற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு போய் கட்டிடுவோம். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் வந்து செனை பிடிக்காம போறதுக்கு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நசியத்துக்கு வரணும். கரெக்டான டைம் நசிய வருதான்னு செக் பண்ணணும். குழாய் கரெக்டா அடிக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு, அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா மாட்டு மேல தண்ணி ஊற்றணும். அது பாத்தீங்கன்னா செனை பிடிக்க வரைக்கும் வக்கிப்பில் போடணும். வக்கிப்பில் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம பசுந்தீவனத்தையே கொடுத்துட்டு இருந்தாலும் வந்து செனை நிக்காம போறதுக்கு காரணம் அதிகமாவே இருக்குதுங்க. அதனால வந்து வரத்தீவனத்தையும் கொடுக்கணும். அது போக மினரல் மிக்சர் கண்டிப்பா கொடுக்கணுங்க. அப்புறம் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை கண்டிப்பா கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம